ஹிரோஷிமாவில் நடந்த அணுகுண்டு தாக்குதலின் பாதிப்புகள். ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமெரிக்கா வீசிய அணுகுண்டு லிட்டில் பாய் ஏற்படுத்திய பாதிப்புகள் மனிதகுல வரலாற்றில் நடந்த மிக கொடூரமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இதன் விளைவுகள் உடனடி மற்றும் நீண்டகாலமாக உடல் நலன், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழலை கடுமையாக பாதித்தன. உடனடி மற்றும் பேரழிவுகரமான பாதிப்புகள்: கணக்கிட முடியாத மரணங்கள். குண்டு வெடித்த சில நொடிகளில் சுமார் 70,000 முதல் 80,000 பேர் உயிரிழந்தனர். 1945ஆம் ஆண்டின் இறுதிக்குள் காயங்கள் மற்றும் கதிர்வீச்சு நோய் காரணமாக இந்த எண்ணிக்கை 1,40,000 வரை உயர்ந்தது என மதிப்பிடப்பட்டுள்ளது. குண்டு வெடித்த மையப்பகுதியில் இருந்தவர்கள் உருத்தெரியாமல் ஆவியாயினர். பிரம்மாண்டமான வெப்பம் மற்றும் அதிர்ச்சி அலை வெடித்த இடத்தில் சுமார் 3,00,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவானது. இது எஃகு உருகுமளவுக்கு சூடாக இருந்தது. இந்த வெப்பம் மனித உடல்களை கருகச் செய்து அவர்களின் நிழல்களை சுவர்களில் பதித்தது. அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சக்திவாய்ந்த அதிர்ச்சி அலைகள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களை தூக்கி எறிந்து கட்டிடங்களை இடித்து தரைமட்டமாக்கின. கட்டிடங்களின் முழுமையான அழிவு. குண்டு விழுந்த மையப்பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருந்த அனைத்து கட்டிடங்களும் முழுமையாக அழிந்தன. ஹிரோஷிமாவின் சுமார் 90 விழுக்காடு கட்டிடங்கள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சேதமடைந்தன. நகரின் பெரும் பகுதி ஒரு பாழ்நிலமாக மாறியது. காளான் மேகம். குண்டுவெடிப்பிற்குப் பிறகு உருவான மிகப்பெரிய காளான் வடிவ மேகம் சுமார் 16 கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் எழுந்து இந்த பேரழிவின் பயங்கரமான அடையாளமாக நிலைத்தது.